8ஆம் இடத்து செவ்வாய் என்ன செய்யும்? பொதுவா அந்த 8ஆம் இடம் அப்படின்னாலே, ஒரு ஜாதகருக்கு முழுக்க முழுக்க தீமைகளை மட்டுமே தரக்கூடிய ஒரு பாவகம் அப்படின்னா இந்த 8ஆம் இடம். ஸோ அந்த இடத்துல பாவகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செவ்வாய் இருக்கிறது அப்படின்னா, ஆண்களுக்கு சகோதரர்களை பத்தி சொல்லக்கூடிய ஒரு கிரகம். பெண்களா இருக்காங்க அப்படின்னா, கணவனையும் சகோதரர்களை பற்றியும் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அந்த செவ்வாய சொல்லலாம். ஸோ அப்போ ஆண்களா இருக்காங்க, சகோதரர்கள் மேல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது இருக்காது. சகோதரர்கள் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படின்றது இருக்காது அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் அப்படின்னு வரப்போ, கணவனுக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி ஒரு கருத்து வேறுபாடு அப்படின்றத ஏற்படுத்தும். பொதுவா அந்த 8ல செவ்வாய் இருக்கக்கூடிய பலருக்கும், உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு இது வாக்குஸ்தானமா வரும். உங்களுடைய 8ஆம் இடம் உங்க லைஃப் பார்ட்னருக்கு வாக்குஸ்தானமா இருக்கும். ஸோ அப்போ உங்களுடைய லைஃப் பார்ட்னரோட வாக்குவாதம் அப்படின்றது அடிக்கடி உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். செவ்வாய் அப்படின்றது வீடு, நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போ இந்த 8ஆம் இடம் அப்படின்றது அறிமுகம் இல்லாத, உங்களுக்கு கொஞ்சம் கூட பழக்கம் இல்லாத ஊர்களில் வீடோ அது நிலமோ வாங்கக்கூடிய அமைப்புகள் அப்படின்றது ஏற்படும். பலரும் இந்த 8ல திசை நடத்தையில் சம்பந்தம் இல்லாத ஊர்களில், அறிமுகம் இல்லாத ஊர்களில் சொத்துக்கள் வாங்குவாங்க. இந்த சொத்துக்கள் ரீதியான சில பிரச்சனைகளையும் சந்திக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நிலம் சம்பந்தமான, சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகளை சந்திக்கிற பலருக்கும் 8ல செவ்வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாகனம் அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது. வாகனன்றதே செட் ஆக மாட்டேங்குது, எந்த வாகனம் வந்தாலும் ஒரு பிரச்சனைக்குரிய வாகனமாகவே அமையுது அப்படின்றவங்களுக்கு இந்த 8ல செவ்வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாகனங்களால் பெரிய விபத்துக்களை சந்திக்கிறவங்களுக்கு, ஆயுதங்களால் தாக்கப்படுற பலருக்கும் இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் இடம் அப்படின்றது உடல் உறுப்புகளில் பிறப்பு உறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு இடம். செவ்வாய் அப்படின்றது உடலில் ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம். அப்போது ஈஸியாக உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க பலரும். காமத்தில் ஈடுபாடு அப்படின்றது அதிகமுள்ள ஒரு நபர்களாகவும் இருப்பாங்க. அதுவே காலப்போக்கில் வீரியத்துக்குன்னு மருந்து சாப்பிடக்கூடியவங்க பலருக்கும் 8ல செவ்வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆயுதங்களை கையில் ஏந்தக்கூடிய பலருக்கும் இந்த 8ல செவ்வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மருத்துவர்களாக இருக்கலாம், இராணுவத்தில் பணிபுரிகிறவங்களாக இருக்கலாம், காவல்துறையினராக இருக்கலாம், சிலர் ரவுடிகளாக கூட இருக்கலாம். புதையல் யோகம் அப்படின்ற வார்த்தைக்கு இந்த 8ஆம் இடத்தை சொல்லலாம். அப்போது பல பெரிய செல்வந்தர்களுக்கு இடைய சொத்துக்களுக்கு பினாமியாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 8ல செவ்வாய் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தூரத்து உறவுகள் வாரிசு இல்லாமல் இறக்குறாங்க அப்படின்னா, ஸோ அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடியவங்களுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எடுத்த எடுப்பில் இந்த 8ஆம் இடத்து செவ்வாய் முழு தீமையை மட்டுமே செய்துவிடும் அப்படின்னு சொல்லிட முடியாது. இருக்கக்கூடிய சுப கிரகங்களுடைய வீடுகளாக இருந்தாலும் சரி, சுப கிரகங்களுடைய பார்வைகளில் இருந்தாலும் சரி, சுபகிரகங்களுடைய சேர்க்கையில் இருந்தாலும் சரி, அபரிவிதமான நன்மையும் ஒரு குருட்டுத்தனமான யோகத்தையும் ஏற்படுறதுக்கும் இந்த செவ்வாய் காரணமாக இருக்கும்.